தேவ ஆலயத்தினுடைய சிறை சிலை இங்கே வைக்க முன்னே போடப்பட்ட திரை சிலை இரண்டாக நம்பிச்சு கிழிந்தது. அடையாளம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அந்த கிருபாசனத்தில் நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் உங்களுக்காக எனக்காக ஏற்படுத்தி கொடுத்தார். நல்லவர் ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதி. கடந்த ஒவ்வொரு வாரமும் நாம் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நமக்காக பரிந்து பேசுகிற இரத்தம். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து அவருடைய இரத்தத்தின் மூலமாய் மீட்பு உண்டு என்பதை பிதாவுக்கு காண்பிக்கும்படி அவர் பிதாவின் வலது பரிசத்திலே உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு மத்தியஸ்தர். அதான் இங்கே புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆங்கிலத்தில் அது ஆங்கில வேதாகமத்தில் NIVல இப்படி எழுதி, கிறிஸ்ட் இஸ் த மீடியேட்டர் ஆஃப் எ நியூ கவனன்ட். எங்கள் தமிழ் வேதாகமத்தில் கிறிஸ்து என்று சொல்லப்படவில்லை. ஆங்கில வேதாகமத்திலே கிறிஸ்ட் இஸ் த மீடியேட்டர். இயேசு நமக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்பதை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மத்தியஸ்தர் என்று சொல்லும் பொழுது 2 பேர் விரோதிகளாய் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு ஒரு மத்தியஸ்தர் அவசியமாக இருக்கிறது. இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பெரிய பிரச்சனை, சண்டை நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த இஸ்ரேலுடைய தலைவர்களோ அல்லது பாலஸ்தீன ஹமாஸுடைய தலைவர்களோ வந்து உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறது கிடையாது. ஆனால் அதற்கு இவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு நாடு, கடந்த நாட்களில் USA, கத்தார் போன்ற நாடுகள் இவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சமாதானத்துக்கான வழிகளை உண்டாக்கினார்கள். இருவரை ஒன்றிணைத்து செயல்படுவதற்கு, உதாரணமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு வாழ்க்கையிலே ஒரு பிள்ளை தவறு செய்து விட்டால், ஸ்கூலில் அவன் தவறு செய்து விட்டதுனால ஹெட்மாஸ்டர்ஸ் கூப்பிட்டு உங்கள் பிள்ளையை TC கொடுத்து அனுப்பிடுறோம், வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஹெட்மாஸ்டருக்கும் பிள்ளைக்கு இடையாக ஒரு தகப்பனோ தாயோ போய் அவருடைய காலில் விழாத குறையாக மன்னித்து விடுங்கள், என் பிள்ளை செய்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அந்த மீடியேட் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். மன்னிப்பு கேட்டு திரும்பவும் அவனை பள்ளிக்கூடத்திலே படிக்க வைப்பதற்கு, கண்டினியூ பண்ணுவதற்கு அவங்க மீடியேட்டராக செயல்பட்டு பிள்ளைக்கும் அந்த ஆசிரியருக்கும் நடுவாக நின்று அவன் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு தாய் தகப்பனர் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கையில் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி, நம்முடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை தரும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்காக இன்றைக்கும் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எனவே தான் கிறிஸ்து அவர் ஒரு மத்தியஸ்தராக செயல்படுகிறார். அது எப்படி அப்படின்னா, ஒரு நியூ கவனன்ட், புது உடன்படிக்கையின் மூலமாக அவர் நமக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்திலே அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கார். நித்திய சுதந்திரத்தை அடைவதற்கு ஏன் இந்த மத்தியஸ்தர்? நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு மாணவன் அவனுடைய லைஃப் கெட்டு போய் விடக்கூடாது என்பதற்காக ஸ்கூலை விட்டு அனுப்பிட்டா அவன் படிப்பு கெட்டுடும், அவன் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, இன்னொரு ஸ்கூலில் சேர்க்கணுன்னா அந்த கெட்ட பெயர்னாலே சேர்க்கப்பட போயிடா, எதிர்காலங்கள் பாதிக்கப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக எப்படி ஒரு தாய் அங்கே போய் ஸ்கூலில் இருக்கிற ஆசிரியரிடத்திலே பரிந்து பேசுகிறார்களோ அல்லது மத்தியஸ்தம் பண்ணுகிறார்களோ, அதே போல கிறிஸ்து நமக்காக எதற்காக அவர் இந்த மத்தியஸ்தராக இந்த செயல்பட்டார் என்று சொன்னால், நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு. சொல்லுங்கள், நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு. நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது.
நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் சுதந்திரவாளிகள். தேவனுக்கு நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனமும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறதுனால இந்த சுதந்திரத்தை அடைய வேண்டும். அந்த சுதந்திரம் என்ன என்று சொன்னால், நித்திய சுதந்திரம் என்பது பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன். சொல்லுங்க, நித்திய சுதந்திரம் என்பது பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன். இதை தான் ஆண்டவர் நமக்கு நித்திய சுதந்திரமாய் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் உலகத்தின் பாடுகளை சகிக்கிறோம் என்று சொன்னால், உலகத்தின் உபத்திரவங்களை சகிக்கிறோம் என்று சொன்னால், நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவரை நாம் தேடுகிறோம் என்று சொன்னால், ஒரே ஒரு காரணம், இந்த உலக வாழ்வு எனக்கு நிரந்தரமானது அல்ல, ஒரு நித்திய வாழ்வு வைத்திருக்கிறார். அது நித்திய சுதந்திரம். அந்த நித்திய சுதந்திரமாகிய பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன். அல்லேலூயா. இதை பெறுவதற்கு தான் இத்தனை பாடுகள், இத்தனை சகிப்புத்தன்மை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்போ மனுகுலத்திற்கு எப்பொழுதுமே ஒரு மத்தியஸ்த தேவைப்பட்டது. மத்தியஸ்தம் பண்ணுவதற்கு அல்லது அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கு ஒரு தேவை இருந்தது. அந்த தேவை அறிந்துதான் இந்த மனுகுலத்தை ரட்சிக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனிதனாக இந்த பூமிக்கு அவதரித்தார். யோபு 16 அதிகாரம் 21 வசனத்தில், யோபு 16 அதிகாரம் 21 வசனத்தில் தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒரு உண்டானால் நலமாயிருக்கும் என்று எழுதுகிறார். தேவனிடத்திலே மனுஷனுக்காக, மனுஷனுடைய பாவங்களுக்காக, மனுஷனுடைய அக்கிரமங்களுக்காக வழக்காடுகிற ஒரு உண்டானால் நலமாயிருக்கும் என்று இங்கே யோபு பக்தன் எழுதுகிறதை பார்க்க முடியும். அப்போ வழக்காட வேண்டுமானால் ஒருவர் தேவை என்பதை அறிந்துதான் பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி இந்த நித்திய சுதந்திரத்தை அடையும்படிய நித்திய சுதந்திரமாகிய பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்தார். பழைய உடன்படிக்கையிலே பிரதான ஆசாரியன் மக்களுக்காக மத்தியஸ்தம் பண்ணினார். ஒரு மனுஷன் பாவம் செய்வானானால் அவன் ஒரு கடாவை கொண்டு போய் ஆசாரியனிடத்தில் கொடுத்தால், ஆசாரியன் மனுஷனுக்காக அந்த கடாவையோ அல்லது ஒரு காலையோ அவன் வெட்டி மனுஷனுடைய பாவத்துக்காக அவன் மத்தியஸ்தம் பண்ணுகிறான். அந்த இரத்தத்தை கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போய், இப்போ உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு தவறு செய்து விட்டால், நான் இந்த தவறுகளை செய்து விட்டேன், அதனால் இந்த பலி செலுத்தும்படி வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அந்த பாவத்தை அந்த ஆட்டுக்குட்டியின் மேலே அல்லது ஒரு காளையின் மேலே அந்த பாவத்தை சுமத்தி அது வெட்டப்படும் பொழுது அந்த இரத்தத்தை கொண்டு போய் அதற்கு அடையாளமாக தேவனுடைய சன்னிதானத்திலே கொண்டு போகும் பொழுது, இங்கே வெளியே நிற்கிற ஒரு மனிதன் ஒருவன் இருக்கிறான், இவன் பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போய்விட்டான். எனவே இவனை தேவனோடு சேர்ப்பதற்கு ஒரு வழி உண்டாக்கும்படி ஆசாரியன் ஆண்டவரோடு ஒரு பரிந்து பேசுதல் அல்லது மத்தியஸ்தனாய் நின்று அவனுடைய பாவத்திற்காக, அவனுடைய அக்கிரமங்களுக்காக தெளிக்கப்படுகிற இரத்தத்தை அங்கு கொண்டு போகப்படும் பொழுது ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார் என்கிற தன்மை பழைய ஏற்பாட்டு காலத்திலே, பழைய உடன்படிக்கையின் காலத்திலே ஆசாரியன் மக்களுக்காக மத்தியஸ்தராக இருந்து செயல்பட்டார். ஆசாரியன் மனிதனுக்காக மிருகத்தின் இரத்தத்தை கொண்டு போய் தேவனிடத்தை பரிந்து பேசினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு இயேசு மனிதனுக்காக சொந்த இரத்தத்தை சிந்தி பிதாவிடத்திலே பேசும் மத்தியஸ்தராய் மாறினார். அல்லேலூயா. நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக இயேசு அவர் இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கும் அவர் மத்தியஸ்தராய் உட்கார்ந்து அவர் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் ஏலி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் 2 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஏலியின் குமாரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க நடக்கை தவறி போனார்கள். அந்த ஏலி சொல்லும் பொழுது, ஒரு மனுஷன் பாவம் செய்வானானால்
ஒரு மனுஷனுக்கு வாதாடுவதற்காக ஒரு மனுஷன் தேவையாக இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் அதாவது மனுஷனுக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் பாவம் செய்வானானால் அவனை நியாயம் தீர்ப்பதற்கு ஒரு நியாயாதிபதி தேவைப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வானானால் அவனுக்காக வழக்காடுகிறவன் ஒருவரும் இல்லை என்று ஏலி தன் பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறான். இந்த சம்பவத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். நல்லா கவனிங்க. ஏலியின் ரெண்டு குமாரர்கள் அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பதாக, ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாக அவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற பாவங்களை குறித்து அவங்க விபச்சாரம், பரிதானம் வாங்கினார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை ஆசரிப்பு கூடார வாசலில் அவர்கள் செய்த பொழுது இந்த ரெண்டு பிள்ளைகளை குறித்து உங்களுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுதுதான் ஏலி இந்த வார்த்தையை 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை இதை சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கு நியாயம் தீர்ப்பதற்கு ஒரு மனுஷன் நியாயாதிபதி இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் தேவனுக்கு விரோதமாய் ஒரு பாவம் செய்வானானால் அவனை நியாயம் தீர்ப்பதற்கு அவன் யார் இந்த வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ அப்படின்னா அந்த ஏலி இந்த பிள்ளைகளை கண்டிக்க தவறினதுனால தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். கடைசி காலங்களிலே அவர்கள் வாலிபர்கள் ஆன பொழுது அவர்கள் வயது அவர்கள் நல்ல மெச்சூர் ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் அவர்களை கண்டிக்க முடியவில்லை, அவர்களுடைய தவறுகளை திருத்த முடியவில்லை, அவர்கள் சொல் பேச்சு கேட்காமல் போனார்கள். அதனால தான் இந்த காரியத்தை ஏலி, அதாவது சொல்லப்போனால் ஏலி தலைக்கு மேலே வரம்பு மீறி போச்சு. அதனால தான் பிள்ளை வளர்க்கிற விஷயத்தில் சொல்லுவாங்க. ஒரு டாக்டருடைய ஒரு காரியத்தை நான் அவங்க ஒரு அட்வைஸ் நான் கேட்டேன். அதாவது பிள்ளைகளை கண்டிக்கிற வயது, சரிப்படுத்தக்கூடிய வயது 1 வயதுலேருந்து 9 வயது வரைக்கும் தான். ஒரு பிள்ளைகளை கண்டிக்க வேண்டுமானால், ஒரு பிள்ளைகளை சரிப்படுத்த வேண்டுமானால் 1 வயதிலிருந்து 9 வயது வரைக்கும் நாம் கண்டித்து விட வேண்டுமா? அப்படி கண்டிக்கப்படாமல் போகும் பொழுது 10 வயதுக்கு அப்புறம் அந்த டீனேஜ் 13லேருந்து 19 வயது வரைக்கும் உள்ள வயதில் அவங்கள திருத்த முடியாது, ரொம்ப கடினமானவர்களாய் மாறிவிடுவார்கள் என்று அந்த டாக்டர் சொன்னார். அதான் அவங்க ஒரு சைக்கராட்ரிக் டாக்டர். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பிள்ளைகளை கொண்டு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு அவங்க சொல்கிறாங்க, வரம்பு மீறினதுக்கப்புறம் டீனேஜுக்கு வந்ததுக்கப்புறம் திருத்த வேண்டும், அவனுக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் நிறைய பேர் வராங்க. ஆனால் ரொம்ப கூடாத காரியமாக இருக்கிறது. அப்போ பெற்றோர் செய்கிற தவறு என்ன என்று சொன்னால், அந்த 1 வயதிலிருந்து 9 வயது வரைக்கும் உள்ள அந்த ஏஜில் அவங்க செய்ய வேண்டிய, பிள்ளைகளுக்கு கண்டிக்கக்கூடிய காரியத்தை செய்ய தவறினதுனால தான் அவங்க இப்படி மாறிவிட்டார்கள். எப்படி மாறி இருக்கிறாங்க எழுதியிருக்கிறேன். அதாவது என்னன்னா, ஓவர் ஃப்ரெண்ட்லி பேரண்டிங், ஓவர் ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது என்ன சொல்ற, ரொம்ப செல்லம், ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 1 வயசுலேருந்து பாருங்கள், 1 வயசில் அது மழலை வார்த்தையில் அது பேசுகிற வார்த்தை, அது யாரையாவது கெட்ட வார்த்தையில் பேசுனா அதை கேட்டு ரசிக்கக்கூடிய பெற்றோர் இருக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஓவர் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க. எப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஆகக்கூடிய வயசு எப்போ தெரியுமா? டீனேஜில் தான். அந்த பெற்றோர் அவர்களோட நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். ஆனால் 1 வயதுலேருந்து 9 வயது வரைக்கும் ஓவர் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பேரண்டிங் ரொம்ப டேஞ்சரஸ். அதுதான் செல்லம்னு சொல்லுவாங்க. ரொம்ப செல்லம் கொடுக்குறோம். சிலர் சொல்லுவாங்க ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க இந்த பிள்ளைகளுக்கு, அப்படி சொல்லுவாங்க. அப்போ ரெண்டாவது இக்னோரிங் த மிஸ்டேக்ஸ். அவங்க அதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது கண்டு கொள்ளாமல் இருப்பது. தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட வயது வந்தால் சரியாயிடும். அது குறிப்பிட்ட வயது வந்தால் சரிப்படுத்திக்கும். அது ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம் புத்தி வந்துடும். 1 வயசுலேருந்து 9 வயசு வரைக்கும் நீங்கள் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க செய்கிற தவறுகளை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு காலத்தில் உங்களை இக்னோர் பண்ணிடுவாங்க.
அதுதான் நடக்குது இன்னைக்கு. நிறைய காரியங்களை நடக்கிறதுக்கான காரணம் அதுதான். அப்போ கண்டு கொள்ளாத தன்மை, கண்டு கொள்ளாமல் போகிறது. அது குறிப்பிட்ட வயது வந்த சரி ஆகிடும். மூன்றாவது கிவிங் இன் வென் தே ஆர் பீங் ஸ்டபன். ரொம்ப அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப அடம்பிடிப்பாங்க. இந்த வயசில் 9 வயசு, ஒரு வயசுலேருந்து 9 வயசு வரைக்கும் அடம்பிடிப்பாங்க, ரொம்ப அடம்பிடிப்பாங்க. எப்படி அடம்பிடிப்பாங்க? ஒரு பொருளை பார்த்துக்கிறீங்களா, காலை உதச்சி சாதனை பண்ணுவாங்க, இல்லை அழுதே சாதனை பண்ணுவாங்க. அதை பெற வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, பெற்றோரை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தொந்தரவு தாங்க முடியாமல் பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. ரொம்ப ஸ்டபனாக இருப்பாங்க. என்ன சொன்னாலும், யார் புத்தி சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தொல்லை தாழ முடியலைங்க, அதனால் என்ன பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம். அவன் 12 வயசுலேயே கண்ணாடி போட்டுட்டான் அப்படின்னா, ஒரு வயசில் என்னத்தை கொடுத்துட்டாங்க? செல்ஃபோனை கொடுத்த உடனே செல்ஃபோன் இப்படி தான் பார்க்குறோம். பார்த்துக்கிறீங்களா? ஒரு வயசு 2 வயசில் செல்ஃபோனை கொடுத்து என்ன பாஸ்டர் பண்ணுறது, வேலை செய்ய விட மாட்டேன்றான். அதனால் செல்ஃபோனை கொடுத்தா என்ன பண்ணுது? அது உட்காந்து அது பாட்டுன்னு மணிக்கணக்கான பண்ணிடுது, பார்த்து கொண்டே இருக்கிறது. இல்லைன்னா காலை உதச்சிட்டு என்ன பண்ணுது? அழுகுது. செல்ஃபோனை பிடுங்கன்னா அழுகுது. அதனால சரி போட்டோன்னு கொடுத்துட்டோம். அது ஸ்டெபனாக நிற்கும். நான் என்னுடைய ஆண்டுடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன் பாருங்கள். என் பிள்ளைகளை நானும் தான் வளர்த்துருக்கிறேன். சிறு வயதில் அவங்க அடம்பிடிச்சாங்கன்னா, என் மனைவி கொஞ்சம் லிபரலாக இருப்பாள், ஆனால் நான் விட வாங்கி கொடுக்க மாட்டேன். என்ன தான் பண்ணாலும் சரி, எவ்வளவு அடம்பிடிச்சாலும் சரி, இது கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான். இந்த வீடியோ கேம், என் பையன் வீடியோ கேம் கேட்பான். நான் தம்பி இது வேண்டாம், உனக்கு இது உனக்கு நல்லதல்ல அப்படின்னா, மெட்ராஸுக்கு போனப்போ எங்கள் அண்ணங்கிட்ட சொன்னேன், என் மேலே என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாந்தம்மா, எங்கள் அப்பா எதை கேட்டாலும் வாங்கி தர மாட்டேன்றார். ஒரு வீடியோ கேம் கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்கிறோம்னா, இவர் இதுக்குன்னே கடைக்கு போய் ஒரு வீடியோ கேம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டார் அவன் கையில். நான் ஒன்றும் சொல்லலை, வாங்கிட்டான். அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு தெரியாமல் வீடியோ கேமை தூக்கி போட்டேன். இவன் பேகெல்லாம் போட்டு அலச. இப்போ வயசு அவனுக்கு ஒரு 6 வயது இருக்குன்னு நினைக்கிறேன், 6-7 வயது இருக்கும். பேக அலசி பார்த்துட்டு அடம் பிடிக்கிறான், காலை எங்க அப்படின்றான். அது அங்கே சென்னையில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு என்னது ஓவர் ஃப்ரெண்ட்ஷிப் பேரண்ட்டு. இங்கே அப்படி கிடையாது, கமிட்மெண்ட் பேரண்ட். இது நீ இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, இதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டேன். உடனே ஃபோன் அடிக்கிறான், அவங்க பெரியப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறான். பெரியப்பா, நீங்கள் வாங்கி கொடுத்த இந்த வீடியோ கேமை தூக்கி எங்கள் அப்பா எங்கேயும் என்ன பண்ணிட்டார், ஒலித்து வைத்து விட்டார். இப்போ பிள்ளைக்கு அடம் பண்ணும் பொழுது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது நான் சரியாக வளர்த்துட்டேன் என்பது அல்ல, கர்த்தருடைய கிருபை அது. அதனால் குறைகள் இருக்கத்தான் செய்கிறது, பிள்ளைகளிடத்தில் குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவதற்கு நாம் சொல்லலை அப்படின்னு சொன்னோம்னா, அவன் என்ன பண்ணுவான்னா, மனிதருக்கு விரோதமான பாவத்தை மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்யும் பொழுது அவனுக்காக மத்தியஸ்தம் பண்ணுவதற்கு யார் இருக்கக்கூடும். வரம்பு மீறினதுக்கு அப்புறம் இந்த ஏலி அப்படி தான் சொல்லுகிறான், வரம்பு மீறி போச்சுப்பா, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்னையா நீங்கள் ஆசாரியனாக இருக்கிறீங்க, ஆசாரியனோட பிள்ளைகள் இப்படியெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்துட்டு உட்காந்துருக்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கண்டுக்காமல் இருக்கிறீங்க. ஏலி சொல்லியிருப்பான், அப்பா வரம்பு மீறி போச்சுப்பா, 9 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் செய்யதை தவறி விட்டுனேன், அதனால தான் என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ வரம்பு மீறினதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளை கண்டித்து நடத்த வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு கடினமான ஒரு காரியம். அப்போ when they are being stubborn, ரொம்ப ஸ்டபனாக இருப்பாங்க, அதில் அசைக்கவும் முடியாது. ஆனால் தான் வசனம் சொல்லுது, பிள்ளைகளுடைய நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும்.
அதை அகற்றுவதற்கு தேவை என்னது? பிரம்பு. 1 வயசுலேருந்து 9 வயசுக்கும் பிரம்பை கையாடலாங்க. 13 வயசு ஆயிடுச்சுன்னா பிரம்பை நீங்கள் எடுக்க முடியாது. நீங்கள் கையில் வச்சிருக்கிறவங்க பிரம்பை என்ன பண்ணுவான்? பிடிச்சிக்குவான். 18 வயசு ஆனதுக்கப்புறம் பிரம்பு பிடிச்சி உங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதான் பிள்ளைகள் வரம்பு மீறினதுக்கு அப்புறம் நீங்கள் அவங்கள திருத்த வேண்டும் என்பது ஒரு கடினமான ஒரு காரியம். அப்போ அடுத்து when they are becomes aggressive, ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்க, சில பிள்ளைங்க ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா அவன் பாருங்க இந்த பொருளை தூக்கி அடிப்பான். எத்தனை பேர் வீட்டில் டிவியை உடச்சிருக்கிறாங்க? பிள்ளைங்க டிவியை உடச்சிருக்கிறாங்களா? எனக்கு நல்லா தெரியும். கோபம் வந்துச்சுன்னா எதை தூக்கி எங்கே அடிக்கிறான்னு என்ன பண்ணாது தெரியாது. கோபம் வந்துச்சுன்னா தூக்கி டிவி அடித்தான்னா 40,000 டிவி போச்சு, அவ்வளோதான். வீட்டில் இருக்கிற கண்ணாடியை உடைச்சிடுவான். ஏன்னா அவன் அக்ரெசிவ் ஆகிடுவான். அப்போ நம்ம வீட்டில் வளர்க்கிற ஒரு செல்ல பிராணி என்று சொல்லக்கூடிய ஒரு நாய்க்கும் நம்ம பிள்ளைக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் நம்ம செல்லமாக வளர்க்கக்கூடிய ஒரு நான் நாய் வளர்த்துருக்கிறேன். செல்லமாக அது நல்ல பழகம், நல்லா விளையாடும். ஆனால் தப்பு பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சு தான் பொறுத்துக்கும். அடுத்த அடிக்கு என்ன பண்ண பல்ல காட்டும். பார்த்துக்கிறீங்களா? அக்ரெசிவ் ஆகிடும். அப்போ நம்ம பிள்ளைக்கும் நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்கு என்ன வித்தியாசம்? நம்ம பிள்ளைகள் அக்ரெசிவாக மாறுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? ரொம்ப ஆக்ரோஷமாக மாறுறாங்க அப்படின்னா என்ன காரணம்? பார்த்துருக்கிறீங்களா? பிள்ளைகள் உங்கள் வீட்டில் நீ கவனித்து பாருங்கள். சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க அல்லது 15 வயசு முன்னாடி இருந்தவங்க அந்த 10 வயசுக்குள்ளே எப்படி இருந்தாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் அப்படி தவற விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பாரப்படணும். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் உபவாசம் பண்ணணும். உபவாசம் பண்ணி ஜெபிக்கல அப்படின்னா உங்கள் பிள்ளைகளை மீட்டெடுக்க முடியாது. அக்ரெசிவாக மாறிடுவாங்க. அதனால தான் நீங்கள் பாருங்கள், 9 வயசு வரைக்கும் அவன் ரொம்ப அக்ரெசிவாக, அதை நீங்கள் கண்டு கொள்ளாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், வரம்பு மீறிடும். அப்புறம் when being disobedience, கீழ்ப்படியாமை உள்ள பிள்ளைகள் அவன் கீழ்ப்படிய மாட்டாங்க. 9 வயசுக்கு அப்புறம் கீழ்ப்படிய மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. 9 வயசுக்குள்ளே நீ கொஞ்சம் அந்த பொருளை எடுத்து அங்கே வெயிடா அப்படின்னு நீங்கள் சொல்ல தவறிட்டீங்க அப்படின்னா 10 வயசுக்கு அப்புறம் நீங்கள் அவங்கள சொல்ல முடியாது, கீழ்ப்படிய மாட்டாங்க. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு உட்காந்து அவன் செல்ஃபோனில் உட்காந்துருப்பானே தவிர உங்கள் வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. உனக்கு அதை விட என்ன வேலை? நான் பார்த்துருக்கேன் நிறைய பிள்ளைகள் அப்படி கேட்பாங்க, உனக்கு என்ன அதை விட உனக்கு என்ன வேலை? அம்மாவை பார்த்து கேட்பாங்க, நீ வீட்டு பொம்பளை தானே, வீட்டு வேலை செய்கிறவங்க தானே, எங்கள் அப்பா சம்பாதிச்சு போடுறாருல, நீ செய்ய, அதை விட எனக்கு என்ன வேலைன்னு பொட்ட பிள்ளைங்க கேட்பாங்க. வீட்டை கொஞ்சம் பெருக்கி வைமா அப்படின்னா உனக்கு என்ன வேலைன்னு கேட்பாங்க. இவங்க உட்காந்து எதை உட்காந்துருப்பாங்க? செல்ஃபோனை. 9 வயசுக்குள்ளே கீழ்ப்படியலைன்னா பெரம்பு எடுங்க, பெரம்பு எடுத்து கீழ்ப்படிய வைக்க வேண்டும். ஏலி அந்த காரியத்தை தான் சொல்லுகிறார். மனுஷனுக்கு விரோதமாய் ஒரு பாவம் செய்தால் அவன் நியாயாதிபதியிடத்தில் என்ன பண்ணப்படுகிறான்? கொண்டு போகப்படுகிறான். அதே சமயத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் ஒருவன் பாவம் செய்தால் அவன் நிலைமை என்ன ஆகும்? ஆனாலும் இன்னைக்கு தேவனுடைய கிருபை என்ன தெரியுமா? தேவன் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக மத்தியஸ்தராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம வரம்பு மீறினதுக்கு அப்புறம் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தரிடத்தில் நான் அந்த நாட்டில் முழங்கால் போட்டு முழங்கால் முடக்கி நான் சரிப்படுத்துவேன். ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். ரொம்ப நீங்கள் போராடணும், ரொம்ப போராடணும். 1 வயசுலேருந்து 9 வயசுக்குள்ளே எளிதாய் மாற்றிடலாம். அப்புறம் 10 வயசுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும், அவங்களோட போராடணும். உங்கள் வார்த்தைக்கு உங்களுக்கு மன உளைச்சல் ஆகிடும், மனநோவாயிடும், நீங்கள் அதில் டிப்ரெஸ் ஆகிடுவீங்க. அதனால தான் பிள்ளைகள் மிக மிக முக்கியமானது. அதனால தான் ஏலி இடத்துல நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எதை சாதிக்க முடிஞ்சு தான் செத்தே போனான் 2 பேரும். கர்த்தர் அவளை அடித்தார். சாக வேண்டிய வயதல்ல, அற்ப ஆயுள் இல்லாமல் அற்ப ஆயுசோடு
அவன் செத்து போனார்கள் 2 பேருமே. அதனால தான் ரொம்ப மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் நமக்காக மத்தியஸ்தராக இருக்கிறார். எப்போ தெரியுமா? நம்ம அறியாமையுள்ள காலங்கள் இருந்த பொழுது தேவன் அதை காணாதொல் போல இருந்தார். ஆனால் இப்பொழுதோ நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். இப்போ அந்த நம்ம தவறை செய்வோமானால் தேவன் எப்படி நமக்காக பரிந்து பேச முடியும்? ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம். தொடர்ச்சியாக நம்ம தவறுகளை செய்து கொண்டு இருக்க தேவன் எப்படி நமக்காக மத்தியஸ்தராக இருக்க முடியும்? யோசித்து பார்க்கணும். அப்போ பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு இன்டர்மீடியேட் பண்ணணும். பிள்ளைகளுக்காக நீங்கள் பாரப்பட வேண்டும். பிறந்த நாள் முதல் வயிற்றில் இருந்த அந்த பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற நாள் மட்டும் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டு. ஹல்லேலூயா. எந்த பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக பாரப்படுகிறார்களோ, கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துவதற்கு பிரயாசப்படுகிறார்களோ, எந்த ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளை கவனிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். ஹல்லேலூயா. அதை செய்ய தவறும் பொழுது அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். கிறிஸ்து நமக்காக பரலோகத்திலே அவர் மத்தியஸ்தராக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மை போல ஆனார், மனிதன் ஆனார். ஹல்லேலூயா. மனிதன் ஆனார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தும், அதாவது சிலுவையின் மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷ ரூபமாய் வந்ததற்கான காரணமே என்ன அப்படின்னா, தேவனாய் இருந்தவர் கொலையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலாய் மாறுவதற்கான காரணம் என்னென்று சொன்னால், நம்மை போல மனுஷனாய் மாறுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், நமக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி, நமக்காக ரத்தம் சிந்தும்படி இந்த பூமிக்கு இயேசு மனிதனாய் பிறந்தார். ஹல்லேலூயா. அப்போ பாவம் இல்லாதவர் அவர் பாவமானார். நாம செய்த பாவங்களை எல்லாம் அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரித்தார். அப்போ சிலுவையின் ரத்தத்தின் மூலமாக தேவனுக்கும் நமக்கும் ஒரு இடையே நின்று பரிந்து பேசுகிற ஒரு மத்தியஸ்தர் அவர். ஒவ்வொரு முறையும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு முறையும் தேவன் நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார், பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ நம் தேவனுக்கு நமக்கும் இடையே காணப்பட்டிருக்கிற தடைகளை அகற்றி நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குற வேலை தான் இயேசு செய்கிறார். நான் நினைக்கிறேன், நாம தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்த பொழுது நான் நினைக்கிறேன், தேவனிடத்தில் போயிட்டு பிதாவினிடத்தில் இருந்து இயேசு எப்படி கேட்டிருப்பார்னா, பிதாவே, இவன் என்னுடைய பிள்ளை, என் ரத்தத்தினால மீட்டெடுத்திருக்கிறேன், தவறிட்டான், இந்த ஒருவரை மன்னித்து விடும். அப்படி தானே கேட்டுப்பாரு. அப்படி தானே மத்தியஸ்தம் பண்ணுவார். நம்மை ஒப்புரவாக்குற வேலையை அவர் அப்படி தானே செய்வார். நம்மை ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை அவர் நமக்காக செய்திருக்கிறார் அல்லவா. அவர் நமக்கு மத்தியஸ்தராக இருந்து செயல்படுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் மகா பரிசு ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தப்பா வாசிக்கிறீங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டை சேர கடவோம். ஹல்லேலூயா. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியனை தவிர வேற யாரும் கிருபாசன தண்டை என்ன பண்ண முடியாது, போக முடியாது.
ஒரு மனுஷன் பாவம் செய்வானால் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அந்த பலி செலுத்தக்கூடிய இடத்தோடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கே போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்கோ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கோ ஒருவரும் உள்ள நுழைஞ்சிட முடியாது. அப்போ ஆசாரியன் இந்த பலிபீடத்திலே கொண்டு வரப்பட்டதான இந்த மிருகத்தை அடித்து அந்த ரத்தத்தை கொண்டு எடுத்துக்கொண்டு போய் அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் கிருபாசனத்தினர் நெருங்கி இந்த மனிதனுடைய பாவத்திற்காக அக்கிரமத்துக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இங்கே தெளிக்கப்படுகிறது. அதன் மூலமாக இந்த பாவத்திற்கு நிவர்த்தி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பரிந்து பேசுகிறவனாக இருந்தான். ஒருவனும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதான இந்த கிருபாசன அண்டையிலே ஒருவரும் நெருங்கிவிட முடியாது. அதை நம்ம நெருங்கும் ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் சிலுவையிலே செய்து முடித்தார். அல்லேலூயா. சிலுவையில் ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கும் 7 வார்த்தைகளை பேசிட்டு தன் ஜீவனை விட்டு அவர் தலை சாய்த்த பொழுது தேவாலயத்தினுடைய திரை சிலை இங்கே முன்னே போடப்பட்ட திரை சிலை 2ஆக என்ன பண்ணுச்சு? கிழிந்தது. அடையாளம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அந்த கிருபாசனத்தை நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால தான் நம்ம ஜெபங்கள் இன்னொரு ஆளுக்கிட்ட சொல்லி கேட்கணும்னு இல்லை, நாம் டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், கேட்கலாம். அன்றைக்கு ஜெபங்கள் ஆசாரியின் மூலமாய் கொண்டு போகப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய தொடர்பை இயேசு எதன் மூலமாய்? அவர் இரத்தத்தின் மூலமாய் ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. நன்றி இருதயத்தோடு அவருக்கு நாம் அவர் மகிமை நாம் ஒரு பழைய